சேட்டை பண்றாங்கல்ல. நான் உன் கால போகமா நீங்க தானே அம்மா போங்க. மா சத்தமா பிரைசி வந்து கீழ்படியணும். ஓகே ஃபைன். கொடுங்க பால் கொடுங்க அவங்ககிட்ட. நீங்க வச்சுக்கிறீங்க பால். பால் எங்கேயாவது போட்டு வச்சுக்கோங்க. எப்படியா விடாத மாதிரி. ஓகே வேற ஓகே பிரைசிக்கு வந்து சொல்லிட்டீங்க கீழ்ப்படியணும். ஓகே ஒபீடியன்ஸ். ஓகே தம்பி ஓபன் பண்ணி ஒபீடியன்ஸ்ன்ற ஒரு வேர்ட் எடுத்துங்க. ஓகே வெரி குட். வேற அக்கா சொல்லுங்க. ஹெல்ப் பண்ணு. பிரைசி வந்து ஹெல்ப் பண்ணணும். போங்க சீக்கிரமா ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு. ஓகே பிரைசிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகே வெரி குட். பிரைசி ஹெல்ப் பண்ணணும். கேக்கல. அம்மா பீயிங்கா இருக்கணும். ஹியூமன் பீயிங் வந்து முடியாது. ஹியூமனிட்டி. நோதா ஹியூமன் பீயிங் தானே. அந்த அம்மா ஹியூமன் பீயிங் தானே. நோதா இல்லையா? சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க. குட்னா என்னையா? நல்லதா என்ன? சொல்லுங்க நல்லதா. சொல்லிட்டாங்க. Good girl is a generic word. Is there any specific action that you can take? உங்க குழந்தைகிட்ட போய் தம்பி ஒரு நிமிஷம் வரேன், நான் கேள்விக்கு வரேன். ஏன் நம்ம பிள்ளைங்க வந்து இன்னும் உட்பட்ட சில விஷயங்கள் அப்படின்னு இதை வந்து சொல்ல வரேன். தம்பி நீ ரொம்ப குட்டா இருக்கணும்டா அப்படின்னா குட்டுனா என்ன? அவனுக்குன்னு ஒரு குட்டு வச்சிருக்கிறான். நீங்க ஸ்பெசிஃபிக்கா தம்பி ஹோம்ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சு அதான் குட் ஒர்க். ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. பால கொடுத்துருங்க. உங்களுக்கு ஹியூமன் பீயிங் விட்டாங்க. நீங்க யோசனை இருக்கா? கம் பேக். அவங்ககிட்ட கொடுங்க. அந்த இடத்துல போங்க. நான் சொல்றதுக்கு தான் நீங்க போகணும். எல்லா சிச்சுவேஷன்ஸையும் அடாப்ட் பண்ணிக்கணும். இது இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். இருக்குதுன்னா they should be happy with that. So okay ஹாப்பியா இருக்கணும். ஓகே வெரி குட். அடாப்ட் பண்ணிக்கணும். வேற சந்தோஷம். சொல்லுங்க. பேக் ஆன்சர் பிரைசி வந்து பேக் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஓகே வெரி குட். வேற சந்தோஷம். சந்தோஷம்னா என்னங்க? கஷ்டம் துக்கம் வந்தப்ப மனசுக்கு சந்தோஷம். சிரிச்சுட்டே இருக்கணும். ஹாப்பியா இருக்கணும். வெரி குட். வேற வேற எங்கேயும் போடணும் இல்லையா? கீழ்ப்படிதல் சொல்லியாச்சு. சொல்லிட்டாங்க. வேற யோசிங்க. ப்ரேயர் பண்ணணும். ஓகே ஸ்பிரிச்சுவலா பைபிள் படிக்கணும். ப்ரேயர் பண்ணணும். ஓகே வேற பிரைசி வந்து ஹானஸ்டா இருக்கணும். வெரி குட். வேற கஷ்டத்தை முதல் வெரி குட். ஓகே வேற லேசினஸ் இல்லாம ஆக்டிவா இருக்கு. ஆக்டிவா இருக்கணும். பொய் பேசக்கூடாது. வேற காடை லவ் பண்ணோம். ஓகே வெரி குட். ஓகே வேற அப்பா அம்மா புரிஞ்சு நடக்கணும். ஓகே வேற ப்ராப்ளம்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணோம். ஓகே வேற பால் கொடுங்க. பால் கொடுங்க. வாங்க மாட்டாங்க. நீங்க தான் கொடுக்கணும். என் வேற வந்து விக்கிட்டு ரெஸ்பான்சிபிள். பொறுப்பா இருக்கணும். ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். வேற சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. அவளுக்கு இருக்க டேலண்ட்ஸ் நல்லா அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் சூப்பரான பாயிண்ட், வேலிடான பாயிண்ட். அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே வேற கொடுத்த ஹோம்ஒர்க்கை வந்து செய்யணும். ஓகே வெரி குட். ஓகே வேற வேற
நல்லா படிக்கணும். ஓகே, வேற பைபிள் படிக்கணும். ஓகே, அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இருந்தாலும் எடுத்துக்கிறேன். வேற ஷேரிங். ஷேரிங். ஓகே, கொடுக்கணும். அன்பு செலுத்துற பசங்களா இருக்கணும். ஓகே, வேற வேற எந்த விஷயத்தையும் மறிக்கக்கூடாது, மறைச்சிடக்கூடாது. ஓகே, வேற நீங்க சொல்லலாம். கான்ஃபிடென்ட்டா, எல்லாமே கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஓகே, வெரி குட். வேற எல்டர்ஸை மதிக்கணும். எல்டர்ஸை மதிக்கணும். ஓகே, வேற டாக்டர் நீங்க மட்டும்தான். ஓகே, வேற லாஸ்ட் ஒன். Duties. Responsibilities. Past years சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள. சிஸ்டர் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஓகே, சிஸ்டர் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஓகே, எக்ஸலென்ட், சூப்பர். ஓகே, ஐயா சொல்லுங்க ஐயா. லாஸ்ட் பண்ணு. தைரியமா இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, மேனேஜ்மெண்ட். நிறைய ஆயிடுச்சு. ஓகே, There's a reason for it. There's a reason for it. உங்களுடைய பேர் என்ன? கிரேசி ட்வைஸ் என்ன? எல்லாரும் ஒன்று பதில் சொல்லுங்க. 8ஆவதுனா 13 வயசா? மம்மியே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 13, மம்மியே 14. பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே, 13, 14. ஓகே, we will take 13 and 14. ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளோ சொன்னீங்களே, நீங்க ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி சொல்லிருக்கீங்களா? சின்ன வயசுல பண்ணிருக்கோம். சின்ன வயசுல உங்களுக்கு யூடியூப் இருந்துச்சா? இல்ல. சின்ன வயசுல உங்களுக்கு யூடியூப் இருந்துச்சா? இல்ல. இன்ஸ்டாகிராம் இருந்துச்சா? இல்ல. ஃபேஸ்புக் இருந்துச்சா? பீஸா இருந்துச்சா? இல்ல. மாலுக்கு போனாங்களா? மாலுன்னு ஒன்று இருந்துச்சா? கேம்ஸ் இருந்துச்சா? அப்போ உங்களுக்கு டெம்டேஷன் ஜாஸ்தியா, அவங்களுக்கு டெம்டேஷன் ஜாஸ்தியா? பிரின்சி சண்டில் உட்காருமா. சாரி, கிரேசி நீங்க உட்காருங்க. பிரின்சியை நாங்க பார்த்துக்கோ, நீங்க உட்காருங்க. இல்லையா, வாங்க. பிரின்சிங்கிற ஒரு குழந்தை, பிரின்சிங்கிற ஒரு குழந்தை, நீங்க விட்டுருங்க, பால விட்டுருங்க. பால் முக்கியம் கிடையாது. I'm not talking about the ball. தயவுசெய்து பால விட்டுருங்க, பால விட்டுருங்க. நான் எடுத்துக்கிறேன். பிரின்சிங்கிற ஒரு குழந்தை ஒவ்வொரு நாளும் இப்படிதான் டார்ச்சர் பண்ணப்படுறாங்க. எப்ப பாரு நீங்க எதிர்பார்க்கிறதே அந்த குழந்தை செஞ்சு 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 இவ்வளவு வலி எப்படிங்க அந்த குழந்தை எடுக்க முடியும்? இட்ஸ் டூ மச் ஃபார். அவனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கூகுளை விட்டு வெளியே வர முடியாது. ரொம்ப கஷ்டம் அவனுக்கு, தெரியுங்களா? என்னாலே வெளியே வர முடியல. டைம்ல என்னாலே வந்து மொபைல் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பார்த்து என்னால என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியல. அப்ப இந்த குழந்தைகிட்ட நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? இந்த குழந்தை உக்காரணும். இது வெறியும் நீங்க வீட்டில் வந்து சொல்றீங்க, ஸ்கூல்ல போனா அவங்க சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்றாங்க, நீ வந்து உயரமா இருந்தாதான் இந்த கிளாஸ்க்கு நீ வருவ அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்றாங்க, நீ ஆபாசமான படம் பார்த்தா தான் நான் உங்க கூட சேரணும் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்றாங்க, நீங்க வந்து எல்லாரும் என் கூட நீங்க சில விஷயங்களை வந்து நீங்க ஒத்து போனாதான் நான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு டைமுமே பிரின்சி அல்லது பிளஸ்ஸி அல்லது லெமியல் அல்லது டேவிட் or whatever you are something, this child goes through a tremendous pressure. சொல்லுது ரொம்ப ஈஸி, சொல்லுது ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு
ஒவ்வொரு டைமும் இந்த குழந்தை வந்து அந்த ஃபெயிலியருக்குள்ள போறான் பார்த்தியா, அந்த ஃபெயிலியருக்குள்ள அவன் போறான் பார்த்தீங்களா, இப்போ அந்த பால் கீழே விடும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? சி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த பால் கீழே விடும்போது? ஃப்ரீயாக இருந்துச்சு. யூ நீட் டு ஹெல்ப் த சைல்ட் டு பிகம் ஃப்ரெண்ட்லி. குழந்தைய ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 10 வரைக்கும் முறுக்கணும். அப்புறமா தோல் மேலே போட்டு படா போலாமா, சாப்பிடலாமா, செய்யலாமா, எங்க முறுக்கணும்னு தெரியணும், எங்க உங்களுக்கு கை போடணும்னு தெரியணும். இது ரெண்டுத்தையுமே நம்ம அதிகமாக பண்ணிட்டோம்னாலே நமக்கு பிரச்சனை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த குழந்தைனால சில சமயம் நினைச்சுக்குள்ள சுமக்க முடியாம கஷ்டப்படும். நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் பக்கத்து வீட்டில் இருக்கிற டாக்டர் வச்சுட்டா, அதனால நானும் என் பிள்ளை என்ன பண்ணோம், கிட்னியை வித்தாவது என்ன பண்ணோம், டாக்டர் பட் நீ கிட்னியை வித்துட்டு நீ கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் சொல்லி காட்டினே இருப்ப. அதுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணோம், ஏன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், குழந்தை புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை ஐயா. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த தெளிவு இல்லை, இன்னும் வரல அந்த தெளிவு. You have to wait for the child to understand that pain what that child goes through. ரொம்ப சீக்கிரமா அந்த குழந்தைக்கு எல்லா வலியும் கொடுத்துட்டீங்கன்னா அது வெம்பி போன பழமா மாறிடும். சிலது பழுத்த மாதிரி இருக்கும் அந்த காய், ஆனா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அது என்ன, அது ஒன்றுத்துக்கும் பிரியோசனம் இல்லாத ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல குழந்தைங்க வந்து நான் படிக்கவும் மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. என்கிட்ட நிறைய வாலிப தம்பிங்க அப்படின்றாங்க. அந்த தமிழ்நாடுக்கு சொல்லும் போது நிறைய பேசும்போது பிரின்சி மாதிரி சைல்டுங்க, பிரெஸ்ஸி மாதிரி சைல்டுங்க கஷ்டப்படுத்துறதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களால எதுவும் வளர முடியல. எந்த அளவுக்கு நீங்க குழந்தைகிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்களும் அந்த குழந்தையோட பழகணும். அவங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களால சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் உறுதியாக இந்த இடத்துல சொல்லணும். உங்களை நான் வந்து எங்கேயாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மன்னிச்சாங்க. பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ அண்ட் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்கள் குழந்தை பயன் படிக்கணும்னா நீங்கள் படிக்கணும், உங்கள் குழந்தை உண்மை பேசணும்னா நீங்கள் பேசணும், உங்கள் குழந்தை ஒற்றுமையை குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பிள்ளையும் பார்க்கணும், அந்த பிள்ளையும் செய்ய ஆரம்பிச்சு. Any lessons that you learned from today? I thank you. You will clap for